அடுத்த ஆண்டு அக்டோபருக்குள் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் நிறைவடையும். இதுவரை 42% பணிகள் முடிந்துள்ளதாகவும் மக்களவையில் சுகாதாரத்துறை இணை அமைச்சர் பதில். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளிகளின் எண்ணிக்கை 1,30,00,000 உயர்வு. இரண்டாம் கட்டமாக மேலும் 16,94,000 மகளிருக்கு புதிய கணக்கு அட்டைகளை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழ்நாட்டில் பெண்கள் உயர்ந்து நடைபோட நிச்சயம் உரிமை தொகையும் உயரும். வெல்லும் தமிழ் பெண்கள் விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. ரூபாய் மாசம் தொடர்ந்து கிடைக்கும். தலைநிவரும் தமிழ்நாட்டில் பெண்கள் உயர்ந்து நடைபோட நிச்சயம் உரிமை தொகையும் உயரும். நேரு உள் விளையாட்டரங்கில் கலை நிகழ்ச்சிகளுடன் களை கட்டிய வெல்லும் தமிழ் பெண்கள் விழா. முதலமைச்சரின் காப்பீட்டு திட்டத்தால் பேசவே முடியாது என்ற நிலையில் இருந்து மீண்டு வந்த சிறுமி பாட்டு பாடி அசத்தல். கொஞ்சம் கிளியே தலையாட்டு, குட்டி குரங்கே வாலாட்டு, சின்ன முயலே மேல கொட்டு, சிங்க குட்டியே தாளம் தட்டு, எல்லாருக்கிட்ட ஆடிக்கிட்ட ஏழிலோ பாடிக்கிட்ட. மேகதாதுவின் குறுக்கே அணை கட்டுவது தொடர்பாக உயர்மட்ட குழுவை கர்நாடகா அமைத்த நிலையில் அதனை தடுக்க தமிழ்நாடு அரசுக்கு இபிஎஸ் வலியுறுத்தல். கர்நாடக அரசின் முயற்சியை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என அமைச்சர் துரைமுருகன் உறுதி. அமித்ஷாவுடன் பேசியதை பொதுவெளியில் சொல்ல முடியாது என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேட்டி. ஓபிஎஸ் டிடிவி தினகரனை சேர்ப்பது குறித்து பாஜக தேசிய தலைவர்களும் இபிஎஸ் முடிவெடுப்பார்கள் என்றும் பதில். நெல்லையில் தேயிலை தோட்ட பகுதிகளில் 93 வாக்காளர்கள் மட்டுமே உள்ள நிலையில் 1000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பதிவேற்றம். விளக்கம் கேட்டு 5 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு மாஞ்சோலை சார் ஆட்சியர் நோட்டீஸ். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருப்பது தீபத்தூண் அல்ல என தமிழ்நாடு அரசு உறுதி. மேல்முறையீட்டு வழக்கை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. சென்னையில் ஒரு சவரன் தங்கம் விலை 99,000 ரூபாயை நெருங்கியது. காலையில் 1,500 ரூபாய் அதிகரித்த நிலையில் மாலையில் 960 ரூபாய் உயர்ந்தது. காற்று மாசுக்கு தீர்வு காண மத்திய அரசுடன் இணைந்து செயல்பட தயார். மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அறிவிப்பு. மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு 11,718 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. பிரதமர் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். தமிழ்நாட்டை கலவர பூமியாக மாற்ற முயற்சி நடப்பதாக மக்களவையில் திமுக உறுப்பினர் ராணி குற்றச்சாட்டு. சனாதன தர்ம விரோதியாக ஒரு மாநிலம் மாறியிருப்பதாக பாஜக உறுப்பினர் அனுராக் தாக்கூர் பேசியதற்கு திமுக உறுப்பினர்கள் எதிர்ப்பு. இண்டிகோ விமான சேவையில் ஏற்பட்ட குளறுபடிகள் குறித்து ஆய்வு செய்ய 4 பேர் கொண்ட குழு. கேப்டன் ஜான் தலைமையிலான குழுவை அமைத்தது இண்டிகோ நிறுவனம். நாமக்கல்லில் முட்டை விலை வரலாறு காணாத அளவுக்கு அதிகரிப்பு. குளிர்காலத்தில் நுகர்வு அதிகரித்ததால் ஒரு முட்டை விலை 6 ரூபாய் 15 காசுகளாக நிர்ணயம். புதுச்சேரியில் நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பில் கோலாகலமாக தொடங்கிய தோரணம் 1000 உணவு திருவிழா. புதுச்சேரியின் சுற்றுலாத்துறை வளர்ச்சிக்கு உணவு திருவிழா உதவுவதாக அமைச்சர் லட்சுமி நாராயணன் பெருமிதம். வள்ளலார் சொல்வார், கடை விதித்தேன் கொள்வார் இல்லை என்று சொல்வார். ஆனால் நம்முடைய கார்த்திகேசன் அவர்களும் அவரை சார்ந்த நண்பர்களும் கடையை வருடந்தோறும் வைத்திருக்கிறார்கள். அதை கொண்டு போவதற்கு நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே காணாமல் போனதாக 3ஆம் வகுப்பு மாணவியை பொதுமக்களுடன் சேர்ந்து தேடிய காவல்துறையினர்.
வீட்டிலேயே கட்டிலுக்கு அடியில் தூங்கிய சிறுமியை கண்டுபிடித்ததால் நிம்மதி. 14 ஆண்டுகளுக்கு பிறகு 3 நாள் பயணமாக இந்தியா வந்தார் கால்பந்து ஜாம்பவான் லியோனல் மெஸ்ஸி. கொல்கத்தா விமான நிலையத்தில் அதிகாலையிலும் காத்திருந்து உற்சாகமாக வரவேற்ற ரசிகர்கள். தாய்லாந்து கம்போடியா மோதலை முடிவுக்கு கொண்டு வந்த அமெரிக்க அதிபர் டிரம்ப். இரு நாட்டு பிரதமர்களும் சண்டையை நிறுத்திக் கொள்ள சம்மதம். அடுத்த ஆண்டு அக்டோபருக்குள் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் நிறைவடையும். இதுவரை 42% பணிகள் முடிந்துள்ளதாகவும் மக்களவையில் சுகாதாரத்துறை இணை அமைச்சர் பதில். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளிகளின் எண்ணிக்கை 1,30,00,000 உயர்வு. இரண்டாம் கட்டமாக மேலும் 16,94,000 மகளிருக்கு புதிய கணக்கு அட்டைகளை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழ்நாட்டில் பெண்கள் உயர்ந்து நடைபோட நிச்சயம் உரிமை தொகையும் உயரும். வெல்லும் தமிழ் பெண்கள் விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. ரூபாய் மாசம் தொடர்ந்து கிடைக்கும். தலைநிவரும் தமிழ்நாட்டில் பெண்கள் உயர்ந்து நடைபோட நிச்சயம் உரிமை தொகையும் உயரும். நேரு உள் விளையாட்டரங்கில் கலை நிகழ்ச்சிகளுடன் களை கட்டிய வெல்லும் தமிழ் பெண்கள் விழா. முதலமைச்சரின் காப்பீட்டு திட்டத்தால் பேசவே முடியாது என்ற நிலையில் இருந்து மீண்டு வந்த சிறுமி பாட்டு பாடி அசத்தல். பாட்டு கொஞ்சம் கிளியே தலையாட்டு குட்டி குரங்கே வாலாட்டு சின்ன முயலே மேல கொட்டு சிங்க குட்டியே தாளம் தட்டு எல்லாருக்கிட்ட ஆடிக்கிட்ட ஏழிலோ பாடிக்கிட்ட. மேகதாதுவின் குறுக்கே அணை கட்டுவது தொடர்பாக உயர்மட்ட குழுவை கர்நாடகா அமைத்த நிலையில் அதனை தடுக்க தமிழ்நாடு அரசுக்கு இபிஎஸ் வலியுறுத்தல். கர்நாடக அரசின் முயற்சியை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என அமைச்சர் துரைமுருகன் உறுதி. அமித்ஷாவுடன் பேசியதை பொதுவெளியில் சொல்ல முடியாது என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேட்டி. ஓபிஎஸ் டிடிவி தினகரனை சேர்ப்பது குறித்து பாஜக தேசிய தலைவர்களும் இபிஎஸ் முடிவெடுப்பார்கள் என்றும் பதில். நெல்லையில் தேயிலை தோட்ட பகுதிகளில் 93 வாக்காளர்கள் மட்டுமே உள்ள நிலையில் 1000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பதிவேற்றம். விளக்கம் கேட்டு 5 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு மாஞ்சோலை சார் ஆட்சியர் நோட்டீஸ். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருப்பது தீபத்தூண் அல்ல என தமிழ்நாடு அரசு உறுதி. மேல்முறையீட்டு வழக்கை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. சென்னையில் ஒரு சவரன் தங்கம் விலை 99,000 ரூபாயை நெருங்கியது. காலையில் 1,500 ரூபாய் அதிகரித்த நிலையில் மாலையில் 960 ரூபாய் உயர்ந்தது. காற்று மாசுக்கு தீர்வு காண மத்திய அரசுடன் இணைந்து செயல்பட தயார். மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அறிவிப்பு. மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு 11,718 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. பிரதமர் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். தமிழ்நாட்டை கலவர பூமியாக மாற்ற முயற்சி நடப்பதாக மக்களவையில் திமுக உறுப்பினர் ராணி குற்றச்சாட்டு. சனாதன தர்ம விரோதியாக ஒரு மாநிலம் மாறியிருப்பதாக பாஜக உறுப்பினர் அனுராக் தாக்கூர் பேசியதற்கு திமுக உறுப்பினர்கள் எதிர்ப்பு. இண்டிகோ விமான சேவையில் ஏற்பட்ட குளறுபடிகள் குறித்து ஆய்வு செய்ய 4 பேர் கொண்ட குழு. கேப்டன் ஜான் தலைமையிலான குழுவை அமைத்தது இண்டிகோ நிறுவனம். நாமக்கல்லில் முட்டை விலை வரலாறு காணாத அளவுக்கு அதிகரிப்பு. குளிர்காலத்தில் நுகர்வு அதிகரித்ததால் ஒரு முட்டை விலை ₹6.15 நிர்ணயம். புதுச்சேரியில் நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பில் கோலாகலமாக தொடங்கிய தோரணமாயிரம் உணவு திருவிழா.
புதுச்சேரியின் சுற்றுலாத்துறை வளர்ச்சிக்கு உணவு திருவிழா உதவுவதாக அமைச்சர் லட்சுமி நாராயணன் பெருமிதம். வள்ளலார் சொல்வார், கடை விதித்தேன் கொள்வார் இல்லை என்று சொல்வார். ஆனால் நம்முடைய கார்த்திகேசன் அவர்களும் அவரை சார்ந்த நண்பர்களும் கடையை வருடந்தோறும் வைத்திருக்கிறார்கள். அதை கொண்டு போவதற்கு நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே காணாமல் போனதாக 3ஆம் வகுப்பு மாணவியை பொதுமக்களுடன் சேர்ந்து தேடிய காவல்துறையினர். வீட்டிலேயே கட்டிலுக்கு அடியில் தூங்கிய சிறுமியை கண்டுபிடித்ததால் நிம்மதி. 14 ஆண்டுகளுக்கு பிறகு 3 நாள் பயணமாக இந்தியா வந்தார் கால்பந்து ஜாம்பவான் லியோனல் மெஸ்ஸி. கொல்கத்தா விமான நிலையத்தில் அதிகாலையிலும் காத்திருந்து உற்சாகமாக வரவேற்ற ரசிகர்கள். தாய்லாந்து கம்போடியா மோதலை முடிவுக்கு கொண்டு வந்த அமெரிக்க அதிபர் டிரம்ப். இரு நாட்டு பிரதமர்களும் சண்டையை நிறுத்திக் கொள்ள சம்மதம்.